ஆக்கிரமிப்பு தொடர்ந்து இருப்பதால் அந்த மாணவ மாணவிகள் சந்து பொந்துக்குள் நுழைந்து செல்லும் நிலையை தான் நாம் காண முடிகிறது. இது குறித்து நம்ம விளக்குவதற்காக அந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் நம்முடன் இணைந்துள்ளார் வெங்கடேஷ். அவரை கேட்கலாம். சார், என்ன மாதிரி பிரச்சனை இந்த பள்ளியில நீண்ட நாளா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது? மாணவ மாணவிகள் மழை ஜலத்துல மிதிச்சுக்கிட்டு உள்ள போட்டிய சூழல் இருக்கு. இதை பத்தி என்ன சார்? சார், தொடர்ந்து பாத்தீங்களா இங்க ஆண் பெண் இருபாலர் பெண்கள் ஸ்மார்ட்ங்கிற கல்வி நிலையம், அந்தாண்ட பின்னாடி பாத்தீங்களா ஸ்மார்ட் கல்வி நிலையம் இருக்குது. இந்தாண்ட பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தனி பள்ளி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலே பாத்தீங்களா தனிநபர் ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கிறது. இது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இருந்தாலும் இது மாநகராட்சியினுடைய கையூற்றல் பெற்று இங்க குத்தகைதாரர்கள் இந்த வண்டியை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்து தினம் தினம் ஒரு வசூல் செய்யறாங்க. இது பாத்தீங்களா அரசு இது உடனடியாக கவனம் செலுத்தி இங்க படிக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், நான் பாத்தீங்களா என்னோட பையனை இங்க தான் படிக்கிறான், ஏதோ என்னோட பெண் குழந்தை இங்க தான் படிக்குது. ஆனா அரசு பாத்தீங்கன்னா தமிழக அரசு புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பெண்களுக்கு உத்தரவாதம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இது போல இருக்கக்கூடிய பள்ளிக்கு முன்பு ஏதோ பாலடைந்த இருக்கக்கூடிய வாகனம் எல்லாம் நிறுத்தி கொண்டு இங்க ஆக்கிரமிப்பு தான் அதிகமா இருக்கிறது. இதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆக்கிரமிப்பை அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.